குழந்தையே, இன்று உன் அப்பன் அடித்து ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்னும் 24 மணி நேரத்துக்குள் நான் சொல்கின்ற இந்த நபரால் உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது திருப்பம் வரப்போகிறது. அப்பனுடைய வார்த்தைகளை மீறி நீ நம்பியிருந்தால் என்னவென்று என் பிள்ளை நீ உடனே கேட்டுவிடு. ஏனென்றால் நல்லது நடக்கப் போகும் நேரத்தில் நாம் அந்த விஷயத்தை தெரிந்து கொண்டோமானால் இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலை எல்லாம் உனக்கு என்னவென்று கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதையெல்லாம் நிச்சயமாக நீதான் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை எக்காரணம் கொண்டும் தவிர்த்துவிடக்கூடாது. எப்பொழுதும் உன் அப்பன் நானும் இந்த வாழ்க்கையை நீ எப்படியும் வாழ்ந்துவிட்டு போகட்டும் என்று நினைத்துவிட முடியாத அளவிற்கு இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு பல பிரச்சனைகளை காண்பித்து கொண்டிருக்கிறது. உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு விஷயத்தை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதையெல்லாம் தாங்குகின்றவராக வலிமை ஒருவருக்கொருவர் நிச்சயமாக இருக்கின்றது என்பதுதான் உண்மை. இதற்கு மேலும் நம் இந்த வாழ்க்கையில் தொடர்ச்சியாக கையில் எடுப்போமானால் இதற்கு மேலும் இந்த விஷயம் நம் வாழ்க்கையில் நடக்கிறது என்று நினைத்துவிட்டு வேண்டுமானால் எதுவாக இருந்தாலும் சரி நீ இதை விட்டு தப்பித்து ஓடத்தான் வேண்டும், ஓடத்தான் நினைக்கின்றாய். ஆனால் அப்பன் அதை என்னவென்று காண்பித்து கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளை, வாழ்க்கையில் சோதனைகள் அதிகமாக இருக்கும் பொழுது நம்மை ஆட்டி படைக்கின்ற துன்பம் எல்லாம் நம்மை இனிமேல் காயப்படுத்தும் என்று நினைக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் உன்னை இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல துன்பங்கள் பல வேதனைகளும் தொடர்ச்சியாக இருந்து கொடுக்கிறது. அப்படி கொடுக்கும் பொழுது இந்த வாழ்க்கையானது எப்பொழுதும் எல்லா விஷயத்தையும் சரியாக என கடந்து வரும் பொழுது இந்த அப்பன் உன் முன்னால் இன்று ஒரு வெற்றியை உனக்கு உறுதி செய்து கொடுக்கின்றேன். இந்த நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் சரி, இத்தனை நாளும் நீ பட்ட வேதனைகளும் சரி ஓராவது ஒருவர் கொடுக்கப்பட்டுள்ளது. இனி வரக்கூடிய நன்மைகளுக்கு நான் சொல்கின்ற இந்த நபரால் உனக்கு கொடுக்கப்பட்டு காத்து கொண்டிருக்கிறது. அதனால் இப்பொழுது இந்த சந்தோஷத்தை நீ தவிர்த்துவிடக்கூடாது. இந்த சந்தோஷம் உன் வாழ்க்கையில் நிலையாக நினைத்து நிற்க வேண்டும். உன்னை துன்பப்படுத்தியது, உன்னை சோதனைப்படுத்தியது இந்த விஷயங்கள் இனிமேல் இதிலிருந்து உனக்கு மிக பெரிய விடுதலை கிடைக்கத்தான் போகின்றது. உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதும் உனக்கான வாழ்க்கையை நான் எப்படியாவது உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய துன்பத்தினாலும் உன்னுடைய சோதனைகளை இந்த விஷயங்களை எல்லாம் இனி இதிலிருந்து உனக்கு மிக பெரிய விடுதலை கிடைக்கத்தான் போகின்றது. உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதும் உன் வாழ்க்கையில் நான் எப்படியாவது உன் கையில் கொண்டு வந்து சேர்த்துவிட முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்று சொல்லி நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. இனி நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் சரியாக நீ உணர்ந்து விட்டாயானால் உன்னை தேடி வருகின்ற எல்லாம் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டிருக்கும். நல்லதையும் கெட்டதையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு என்றோ நீ வந்து விட்டாய். இனிமேல் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து என் பிள்ளை தனியாகத்தான் அத்தனை மகிழ்ச்சியையும் ஒரு சேர பெற்று கொள்ள தயாராகிவிட்டாய். இனியும் எல்லா மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு அதிகபட்ச நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். நல்ல நேரம் வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை நன்மைகளை நடத்தி அதுபோல இவர்கள் வருகையால் உன்னுடைய குடும்பத்தில் நல்லது நடக்கப் போகிறது. அத்தனை பேரின் எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாக போகின்றது.
என்ன நடக்க வேண்டும், ஏது நடக்க வேண்டும் என்று நமக்கு சந்தோஷம் என்று நீ உறுதியாக முடிவை எடுத்து இருக்கின்றாய். அந்த விஷயங்கள் நான் உனக்கு தாக்கி தர வந்திருக்கின்றேன். உன்னோடு நான் இருப்பது, உனக்காக நான் செய்வது எப்பொழுதும் உன்னை மேலும் மேலும் பெருமகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். கஷ்டத்தோடு கஷ்டமாக இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு என்ன வேண்டும், நடக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு தரக்கூடிய, உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன் மனது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கின்ற பக்குவத்திற்கு வந்துவிட வேண்டும். இல்லாது போனால் பல துன்பங்கள் உன்னை ஆட்டி படைத்துவிடும். இப்பொழுது ஒரு உதவி கிடைக்கிறது என்பதனால் நம் எல்லாவற்றையும் சர்வசாதாரணமாக நினைத்துவிட முடியாது அல்லவா? அனைத்திற்கும் நீ உன்னை சாதகமாக தயாராக வைத்திருக்க வேண்டும். ஒருவரின் உதவி உன் வாழ்க்கையில் முழுமைக்கு உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டு, இதுவரையிலும் யாரும் நமக்கு உதவி செய்யாத நேரத்தில் இந்த ஒருவரின் உதவிகளை கிடைக்கும் பொழுது அதன் முக்கியத்துவத்தை நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் கொடுக்கின்ற அற்புதம் அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றது எப்பொழுதும் என்று கேட்கின்றாய் அல்லவா? ஒரு உறவு கிடைக்கப் போகிறது என்பதை கூட உன் அப்பன் நான் தானே உனக்கு சொல்கின்றேன். இதுவும் உன் முன்னால் என் பிள்ளை என் மூலமாகத்தானே தெரிய வருகிறது. அப்படியானால் என் குழந்தை, இதையெல்லாம் நீ தெளிவாக உணர்ந்து விட்டாயானால் உன்னை தேடி வருகின்ற அத்தனையும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு ஆரம்பித்து விட்டது. உன் கண்ணில் பட்டு இருக்கின்றது. இன்று இந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தும். இந்த வாழ்க்கை உனக்காக நன்மைகளை நான் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனையும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் இந்த அப்பன் உன் கண் முன்னால் இப்பொழுது கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றேன். உனக்காக நண்பர்களை நான் அடையாளம் கொடுக்க வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, பொதுவாக சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லோரும் நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் போலத்தான் தோன்றுவார்கள். ஆனால் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை நமக்கு கஷ்டம் வருகின்றதோ அப்பொழுதுதான் யார் நமக்கு உண்மையானவர், யார் நமக்கு உதவி செய்தவர் என்ற விஷயம் ஒவ்வொன்றும் தெரிய வரும். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை இத்தனை நாளும் நீ கற்றுக்கொண்டிருக்கின்ற அனுபவங்களை நீ தெரிந்து கொண்டு உண்மைகளும் இதுவரையிலும் உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லாமல் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறது. ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எல்லாம் கடந்து சொல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நீ நினைத்தாய். ஆனால் எல்லாவற்றும் உனக்கு நீ சரியாக புரிந்து கொள்வாய். எல்லாவற்றிற்கும் சரியாக இரு. என் நேரமும் வாழ்க்கையில் நமக்கு யாராவது உடன் இருப்பவர்கள் என்று நாம் நினைத்து எதிர்பார்க்க முடியாத பல விஷயங்கள் எல்லாம் அப்பனை நினைத்து நீ எதிர்பார்க்கின்றாய். எல்லாம் இப்பொழுது உனக்கு கிடையாது. ஒரு பிணைப்பு, இப்பொழுது உனக்கு இடையில் ஒரு பிணைப்பு. அப்பன் இன்று இரவு உன்னை காப்பாற்ற வருவான் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கிறது அல்லவா? இந்த எண்ணம் உனக்குள் இருக்கிறது என்றாலே போதும். இனி இந்த வாழ்க்கை என் நேரமும் உன்னை சுற்றி மகிழ்ச்சி படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். சரி, 24 மணி நேரத்துக்குள் உனக்கு உதவி செய்ய வரக்கூடியது. உனக்கு எல்லாவற்றையும் நிலையாக
செய்து தரக்கூடியது யார்? உன் வாழ்க்கையில் இந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடியது யார் என்று என் பிள்ளை நீ கேட்கின்றாய் அல்லவா என் தங்கமே? இன்று இந்த இனிய நாளில் இந்த அப்பன் இப்பொழுது உனக்காக எல்லாவற்றையும் தரப்போகின்றேன். இந்த நாளில் விநாயக பெருமானுடைய அருளால் நிச்சயமாக நீ இப்பொழுது ஆரம்பிக்கின்ற எல்லாம் இனி 24 மணி நேரத்துக்குள்ளாக நல்ல விஷயத்தை ஒன்று உன் வாழ்க்கையில் நடத்தப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடப்பது எந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கைகளை நிச்சயமாக உன்னிடத்தில் பெற்று கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது. மனமகிழ்ச்சியோடு நீ எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள தயாராகி விட்டாயானால் என்ன என்பதை நீ உறுதி செய்து, என் குழந்தை, கஷ்டத்தை கொடுப்பவர்கள் யாராக இருக்கட்டும், அதை வெறுப்பது நீயாகத்தானே இருக்க வேண்டும். இல்லை என்றால் என்பதனை முடிவு செய்வது நீதான். அப்படி இருக்கும் பட்சத்தில் உன்னை அன்றி உன்னிடத்தில் வந்து நெருங்கவும் முடியாது. உனக்கு எந்த பிரச்சனையையும் கொடுத்து விடவும் முடியாது. இந்த நேரம், இந்த சூழ்நிலை எல்லாம் உன்னை தாண்டி உனக்கு எல்லா விஷயத்தையும் தர வேண்டும் என்று நினைக்கின்றதோ அதையெல்லாம் சரி செய்து கொண்டிருக்கின்றாய். அதுபோல நல்லது எது கெட்டது எது என்று உணர்ந்து உனக்கு வேண்டிய உனக்கான எல்லா விஷயத்தையும் உனக்கான நல்ல விருப்பம் நிறைவேற்றி கொடுக்கவும் கூட நல்ல நேரம் நீ வருகிறது கொண்டிருந்தாலும் அதுபோல எல்லாவற்றுமே இனி நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் சமாளித்து விடலாம். உன்னுடைய எண்ணம் நீ இப்படித்தான் என்று தெரிந்து விட்ட பிறகும் உன்னை நெருங்குவதற்கு ஒவ்வொருவரும் பயப்படுவார்கள். உன்னை நெருங்கி ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு நிச்சயமாக ஒவ்வொருவரும் வேலைப்படுத்துகின்றார்கள். ஒவ்வொருவரும் அவரவர் வேலையை பார்த்து கொண்டு உன்னை வேதனைக்கு ஆளாக்குகின்றார்கள். உன்னை சுற்றி நடந்ததோ எல்லாம் இப்பொழுது சுற்றி நடந்தாலும் எது வந்தாலும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது என்னவென்று நீ உணர வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த உண்மை எல்லாம் என்னவென்று நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இது மட்டும் போதும் என் பிள்ளையே. இது எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ உணர வேண்டும். எல்லா நிலையையும் கடந்து நீ இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ வேண்டும். எந்த நிலையும் என் பிள்ளை நீ மனது வேதனை பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் இதையெல்லாம் உணர்ந்து உனக்கான நம்பிக்கையினை முழுமையாக பெற்று கொடுக்கின்றேன். அது போதும். எதிர்பாராத தருணங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கை உன்னை வந்து சேரும். எல்லா விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கை நான் கொடுக்கும் பொழுது எல்லாம் நீ தெரிந்து கொண்டு எப்பொழுதும் மன நன்மைக்குதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. அதிசக்தி வாய்ந்த நாட்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு கிடைக்கிறது என்றால் அதை இந்த அப்பன் சொல்லும் பொழுது நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் செல்ல குழந்தையே, இந்த அப்பன் இப்பொழுது கூறுகின்றவற்றை நீ நிச்சயமாக ஒரு நாள் வாழ்க்கையில் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனமகிழ்ச்சியான தருணங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தும் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். எல்லாவற்றையும் கடந்து என் பிள்ளை பெருமகிழ்ச்சியாக செய்தியை எல்லாம் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். எத்தனையோ செய்வினைகள், எத்தனையோ சூழ்நிலைகள் என்று இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் ஆட்டி படைத்து கொண்டிருந்தாலும் தெய்வத்தின் அருள் கிடைக்கும் பொழுது இவையெல்லாம் காணப்போகின்றாய் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இவையெல்லாம் காணப்போகின்றாய் என்பதை என் குழந்தை நீ நினைவில் வைத்துக்கொள். உன் மனதுக்குள் எப்பொழுதும் நிலை நின்று கொண்டிருக்கிறது என்றால் இந்த வாழ்க்கை
இனி இருக்கின்ற அத்தனை கஷ்டத்தையும் அத்தனை துன்பத்தையும் நீ களைத்தெடுத்து விடுவாய். எல்லாவற்றையும் தாண்டி நீயே இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கி விடுவாய். உன்னோடு நான் இருப்பதை உனக்காக நான் தருவதை புரிந்து எல்லா நேரமும் நீ சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள தயாராகிவிட்டாலே போதும். இனி நடப்பது எல்லாம் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த முடியாது. உன்னுடைய பொறுப்பு. எல்லா விஷயங்களும் என் பிள்ளை தைரியமாக கொடுக்க வேண்டும். என்னுடைய பொறுப்பு. இனி நடப்பது எல்லாம் என்னவென்று உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற உனக்கான ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் என் குழந்தை நான் முழுமையாக கொடுக்க நினைக்கின்றேன். எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நான் நிறைவாக தர யோசிக்கின்றேன். என்ன போல இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியை தந்து விட்டால் அது போதும். நடக்கின்ற அத்தனை நன்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய். உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மையும் என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு எதுவும் நிரந்தரமாக இல்லை என்பதை முதலில் நீ உணர்ந்து விட்டாலே அப்பன் நடத்துகின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் கண் முன்னால் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கப்படும் என்பதை நீ நம்பினால் போதும். இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல நன்மைகளை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை உன்னிடத்தில் நான் சொல்லி விடுவேன். அதற்கு தீர்வினை நான் கொடுத்து விடுவேன். அதனால் எதற்கும் கலங்காமல் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியோடு தந்ததை நீ திரும்பி பெற்றுக்கொண்டு என் பிள்ளை இந்த அப்பனுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள். இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.